ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல சொல்றாங்க, அலா உக்பிருக பி அஹப்பில் கலாமி இலல்லாஹ், அலா உக்பிருக பி அஹப்பில் கலாமி இலல்லாஹ். அதாவது அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தை, அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான கலாம் பேச்சு, அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான பேச்சை நான் உனக்கு அறிவித்து தரட்டுமா? அப்ப குல்து நான் சொன்னேன். யார் சொல்றாங்க? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அக்பிர்னி பி அஹப்பில் கலாமி இலல்லாஹ், எனக்கு அல்லாஹுக்கு மிக விருப்பமான அந்த பேச்சை, கலாமன்னா பேச்சு, அந்த பேச்சை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன அஹப்பல் கலாமி இலல்லாஹ், இன்ன அஹப்பல் கலாமி இலல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான பேச்சு, மிக மிக விருப்பமான பேச்சு எதுவென்றால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்ப அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான பேச்சு நாங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்றதா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், வ பிஹம்திஹி அவனுடைய புகழை கொண்டு நான் துதிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ்னா எங்கள் எல்லாருக்கும் தெரியும், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு நான் துதிக்கிறேன், அவன் தூய்மையானவன். அப்ப எனவே இந்த வார்த்தை, இந்த கலாம், இந்த பேச்சு தான் பேச்சுக்களிலே அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்கு படிச்சு கொடுக்குறாங்க? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு படித்து கொடுக்கின்றார்கள். இந்த செய்தி, இந்த நாங்க சொன்ன இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இது சஹீஹ் முஸ்லிமினுடைய 2731 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 2731. இது சஹீஹான ஒரு ஹதீஸ். அதே போன்று இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நாம் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு மிக முக்கியமான ஒரு திக்ர், ஒரு கலிமா, ஒரு தஸ்பீஹ், ஒரு கலாம், பேச்சு தான் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதற்கு நிறைய சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான பேச்சு என்பதுல நம்ம இதை சொல்லிட்டோம். அப்ப எனவே இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு 2 ஹதீஸ்களை மட்டும், சஹீஹான ஹதீஸ்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள நம்ம என்ன செய்வோம், நுழைவோம். முதலாவது நாங்க சொன்ன மாதிரி அல்லாஹ்வுக்கு பேச்சுக்களிலே மிக மிக விருப்பமான பேச்சு எது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்றாங்க. சஹீஹ் முஸ்லிம் 2731 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அழகான ஒரு ஹதீஸ், இது எல்லாருக்குமே பரிச்சயமானது, அதிகமாக நம்ம கேள்விப்படுறதுதான் இது. அந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதோட வாரதுனால அதை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அது என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பு செய்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பு செய்றாங்க, யார் ஒரு மனிதன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, யார் ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லுவாரோ, ஃபீ யௌமின் 100 மர்ரா, ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் சொல்லுவாரோ, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் யார் சொல்லுவாரோ, ஹுத்தத் ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், கடல் நுரையளவு பாவம் யாரும் செய்ய போறதில்லை. செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம், ஆனா பெரும்பாலும் அப்படி ஒரு மூமின் அந்த அளவு பாவம் செய்ய மாட்டான். அப்படி நாங்க பாவம் செய்யறீங்கன்னு நாங்க தெளிவாக உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடல் என்று சொன்னா, இப்ப கடல் நுரை அளவு என்று சொன்னா, கடலை எடுத்துக்கொண்டா எவ்வளவு தண்ணி, எவ்வளவு நுரை, அதை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்ப அந்த அளவு உங்களோட பாவங்கள் இருந்தாலும், இது அந்த உங்களுடைய பாவத்தின் அதிகத்தை சொல்லுவதற்காக இந்த உவமானம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் என்ன சொல்லணும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. 100 விடுத்தம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஒரு செகண்டுக்கும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஒரு 3 நிமிஷம் போகும். என்னன்னா ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு செலவழிச்சால்
உங்களோட பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹு தஆலா நிச்சயமாக மன்னிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்கானத் மிஸ்ல ஜபதில் பஹர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 6405வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6405வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி பேச்சுக்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது உண்டு. பேச்சுக்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது உண்டு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன். வ பிஹம்தி அவனுடைய புகழை கொண்டு நான் அந்த அல்லாஹ்வை துதிக்கிறேன், தூய்மைப்படுத்துகிறேன். ரைட். அப்ப இந்த கருத்துக்களை அடங்கிய இந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த வார்த்தையை நீங்க ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவும் சஹீஹான ஒரு ஹதீஸ். இதுவும் ஒரு சஹீஹான ஹதீஸ். இப்ப இந்த வகுப்பு முடிஞ்சு நீங்க என்ன செய்யலாம்? இதை ஒரு 100 விடுத்தம் இன்றைக்கு சொல்லி அதையே ஒவ்வொரு நாளும் செஞ்சு வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்களை அல்லாஹு தஆலா நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அந்த செய்தியோடு இப்ப நம்ம பார்த்தோம் தானே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இதுக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. சுருக்கமாக ஒரு 2 சிறப்புகளை தான் நான் இப்ப சொல்லுகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால, யார் ஒரு மனிதர், மன் கால ஹீன யுஸ்பிஹு வ ஹீன யும்சி, காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 மர்ரா, எத்தனை விடுத்தம்? 100 விடுத்தம் சொன்னால் காலையில அதே போன்று மாலையில. இப்ப இந்த ஹதீஸ் கொஞ்சம் வித்தியாசமா வருது. மன் கால ஹீன யுஸ்பிஹ் வ ஹீன யும்சி, காலையில் 100 விடுத்தம், மாலையில் 100 விடுத்தம். காலையில 5 நிமிஷம் செலவழிங்க, மாலையில 5 நிமிஷம் செலவழிங்க. இப்படி செலவழித்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யஅதி அஹதுன் யௌமல் கியாமத்தி பி அஃضل மிம்மா ஜாஅ பிஹி இல்லா அஹதுன் قال مثل ما قال او زاد عليه. நாளை மறுமை நாளையிலே இவர் கொண்டு வந்ததை போல வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நாளை மறுமை நாளில கொண்டு வர மாட்டாங்க, நன்மை கொண்டு வர மாட்டாங்க. இவரை போல சொன்ன ஒருவரை தவிர அல்லது இவரை விட அதிகமாக இதை சொன்னவரை தவிர. அப்ப இந்த இடத்துல 100 விடுத்தம் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தராங்க. இதே போன்று ஒரு மனிதர் சொன்னால் அல்லது அதை விட அதிகமாக சொன்னவரை தவிர இவர் கொண்டு வந்ததை போல ஒரு சிறப்பான ஒரு அமலை யாருமே கொண்டு வர முடியாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 2692வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, நமக்கு காலையான பொழுது நாங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்றோம். அதே போன்று மாலையான பொழுது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதாக சொல்றோம். 100 விடுத்தம் சொல்றோம். இப்ப இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை காலையில 100 விடுத்தம் சொல்லி மாலையில 100 விடுத்தம் சொல்லிவிட்டால் இப்ப நாங்க சொன்ன எல்லா சிறப்புகளுமே கிடைச்சிட போகுது. எங்களோட பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தால் மன்னிக்கப்படும். அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தைகளையே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த வார்த்தை நாம் அதிகமாக மொழிந்து கொண்டிருப்போமோ இன்ஷா அல்லாஹ் அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகளை சொல்லி கொண்டே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அப்படி ஒரு நல்ல மரணத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதுக்கு நாங்கள் பிரார்த்திக்கணும். நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம எதை அதிகமாக சொல்லி கொண்டிருக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு எல்லா நேரத்திலையும் வாயில வரும். தூக்கத்திலையும் இருந்தாலும் சரி, ஏனைய நேரங்களில் இருந்தாலும் சரி, அந்த திக்ருகளோட எங்களுடைய வாயை பழக்கப்படுத்தி கொண்டால் நாங்க மரணிக்கின்ற பொழுது கூட லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி இந்த வார்த்தைகளை அல்லாஹு தஆலா அந்த இடத்துல எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நிச்சயமாக தருவான். நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம துஆ கேட்டு 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 இந்த அமல்களை நாங்க செய்து வர வேண்டும். அப்ப இந்த சிறப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு செய்தியையும் ஞாபகப்படுத்தி போறேன். இதோட சம்பந்தப்படுத்தி வருகின்ற இன்னும் ஒரு செய்தி சஹீஹுல் புகாரினுடைய கடைசி ஹதீஸ். நீங்க சஹீஹுல் புகாரி எடுத்து கடைசி ஹதீஸ் 7275 ஹதீஸ் கடைசி ஹதீஸ் எடுத்து பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? 2 வார்த்தைகள், 2 வார்த்தை. ஒன்று சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அதோட சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதை சேர்த்துங்க. ஒன்று சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, ரெண்டாவது என்ன? சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த 2 வார்த்தை இப்ப நம்ம பார்த்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹியுடைய சிறப்பு தான். சுப்ஹானல்லாஹில் அஸீம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமத்தான், 2 வார்த்தைகள், ஹஃபீஃபத்தான் அலல் லிசான்,
நாவுக்கு லேசான 2 வார்த்தை. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நாவுக்கு லேசா இருக்குது. அதே போன்று தகீலதானி ஃபில் மீசான், மீசான்ல வச்ச பாரத்தை அதிகப்படுத்தக்கூடியது. மீசான் தராசுல அதிகமாக எடை உள்ளது, கனமுடையது. அப்ப மீசான் தராசை பாரமாக்கக்கூடிய 2 வார்த்தைகள். அதே போன்று அது மட்டுமல்ல, ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹுக்கு அளவற்ற அருளாளன் அந்த ரஹ்மானுக்கு விருப்பமான 2 வார்த்தைகள். ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு லேசானது. தகீலத்தானி ஃபில் மீசான், மீசானுக்கு பாரமானது. மீசான் தராசுல எடையுடையது, மிக கனமானது. ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹுக்கு விருப்பமான 2 வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த ஹதீஸை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லா ஹதீஸையும் எழுதி போட்டு கடைசியாக இந்த ஹதீஸை தான் சஹீஹுல் புகாரில பதிவு செய்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்ப சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹியுடைய சிறப்பு நம்ம இவ்வளவு சிறப்புகளை பார்த்தோம். அதே மாதிரி ஒன்றுதான் சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்ப இந்த 2ஐயும் சேர்த்து வருகின்ற பொழுது இதை நம்ம அதிகமாக சொல்லணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நம்மளோட மீசானுடைய தராசில நன்மை அப்படியே கணத்து கொண்டு போகும். அப்ப நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக சொல்ல வேண்டும். அப்ப இதுல இருந்து நாங்க இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.